இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதனால் கொஞ்சம் இது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது புரியும். நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு எதிர்ப்புகள் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்க்காக கொடுக்கப்பட்ட நிலையிலும் பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்தில் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறேன்னா, இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னால் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு அர்த்தம், எல்லா ரேஷன் கடைகளிலும் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்தியாவில் இருக்கிற எல்லா ரேஷன் கடைகளையும். ஆனால் இதனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. இதனை பற்றி ஒரு ஹெல்த்தியஸ்ட் கான்வர்சேஷன் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை குறித்து எதுவுமே பேசப்படாமலே இந்த ரைஸை இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது சம்பந்தமான வீடியோ தான் அது. ஆக இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஃபுட்டுங்கிறது அரிசி தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா 65% ரைஸை இன்றைக்கி கன்சியூம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அரிசி ரேஷன் மூலமாக கடைகளில் இன்றைக்கி கிடைக்குது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இலவசமாக இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு கொடுக்க போவதாக சொல்கிறாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, ரேஷியோ 10 கிலோ அரிசியில் 1 கிலோ இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கலந்து கொடுத்துருவாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து கொடுப்பாங்க. அப்போது இது ஒரு கலப்படம் செய்யப்படுகிறது. அப்போது இந்த கலப்படத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. மக்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை, அப்படியே விநியோகிங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, அறிவியல் என்ன என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா தற்போதுள்ள உணவு சார்ந்த சட்டங்களில் கவர்மெண்ட் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. யாருக்காவது தெரியுமா? உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி கவர்மெண்ட் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸில் இதை BIS மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு உணவுப் பொருட்களில் நமக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்னால் என்ன, இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ் என்றால் என்ன என்பதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அரிசியில் இருக்கக்கூடிய இயற்கையான நியூட்ரிஷனுக்கு மாற்றாக அதிகப்படியான சத்துக்களை சேர்ப்பது தான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசியை பவுடராக்கி அதுக்கப்புறம் அதில் மக்னீஷியம், ஜிங்க், அயன், ஃபோலிக் இதெல்லாம் சேர்த்து திரும்ப அது அரிசியுடைய ஷேப்லேயே கொடுக்கறது தான் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். அரிசியில் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே விட்டமின் B6 இருக்குது, அயன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, இன்னும் 15க்கும் மேற்பட்ட சத்துக்கள் அந்த அரிசியில் இயற்கையாகவே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுகளை விட அதிகப்படியான சத்துக்களை சேர்ப்பது தான், அல்லது இல்லாத சத்துக்களை சேர்ப்பது தான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கால்சியம், B1, B2, B3, B6, B12 போன்ற கால்சியம் இதில் ஆட் ஆன் பண்ணுறாங்க. அயன், ஃபோலிக் ஆசிடையும் இதில் ஆட் ஆன் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அயன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் திட்டத்தினுடைய கீழ் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட், அயன், B12 இந்த 3 நியூட்ரிஷன் இந்தியாவில் சேர்த்து கொடுக்கப்படுறதா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. 2018 பார்த்திங்கன்னா இந்தியாவில் செறிவூட்டப்பட்ட அரிசியை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு பிரத்யேகமான சட்ட விதிகள் கொண்டு வரப்பட்டன. அப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாம் என்ன வகையான உணவுகளை உண்ண வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுது. இன்னும் அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அது சொல்லுது. மூணாவதாக அது எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கைட்லைன்ஸையும் இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எப்படி பேக் பண்ணணும், பேக்கேஜிங்கில் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி அதில் அச்சிட்டு கொடுக்கணும் போன்ற விவரம் எல்லாம் வரும். அப்போது எதெல்லாம் ஃபோர்ட்டிஃபிகேஷனான உணவாக இருக்கிறதோ அதில் இந்த F+ங்கிற அந்த மார்க்கை இதில் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டேச்சரி வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங். அது என்ன வார்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த அரிசியை விற்கும்போது பார்த்திங்கன்னா
எக்ஸாம்பிளுக்கு வந்து சிகரெட் பேக்கெட்டில் வந்து கேன்சருக்காக ஸ்டேஷனரி வார்னிங் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸில் சாப்பிட்ற யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தலசீமியா, அப்புறம் சிக்கல் செல் என்று அனிமியா என்று சொல்லக்கூடிய நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ரைஸை வந்து சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரிங் வந்து அதில் வந்து இருக்கணும். குறிப்பாக பிரிவு 7 அதன் கீழ் உள்ள 4 வரையறை வந்து இது வந்து சொல்லுது. மேலும் அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ளவர்கள் மற்றும் மலேரியா நோய் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிளிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த அரசு சொல்லுகின்ற காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இந்தியாவில் வந்து 5 வயதுக்குட்பட்ட 67% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவங்க சொல்கிறாங்க. இன்னும் அதே மாதிரி 57% பெண்கள் 17 வயதிலிருந்து 49 வயதுக்குட்பட்ட பெண்கள் அனீமியா, அதாவது இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை நாங்கள் கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஊட்டச்சத்தை போக்குவதற்கு தான் அயன் ஃபோலிக் மற்றும் B12ஐ அரிசியில் கலந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸாக நாம் விநியோகிக்கிறோம் என்று ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அயன் ஃபோலிக் கண்டென்ட் அதிகமாக உள்ளவர்கள் இது கொடுக்கப்படும் போது இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட் வர வந்து ஆரம்பிக்குமா. ரைஸ் கன்சப்ஷன் எல்லா நேரங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக வந்து இருக்கிறதில்ல. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரைஸ் கன்சப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நபர் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறார்னா 7 கிலோவிலிருந்து 10 கிலோ வரை சாப்பிடுகிறார். ஆனால் இதே வட மாநிலங்களில் குறிப்பாக பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா 0.9, அதாவது 900 கிராம்ஸ், 1 கிலோவுக்கு கீழே தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த அரிசியை. ஏன்னா அவங்க கோதுமையை வந்து அதிகமாக வந்து கன்சப்ஷன் பண்ணுவாங்க. ஹரியானாவில் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு கீழே தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. டெல்லியில் 2லேருந்து 3 கிலோ தான் ஒரு நபர் எடுக்கிறாரு. அதே போல் மாதத்திற்கு மத்திய பிரதேஷில் வந்து 2 கிலோ, பீகாரில் 2.3 கிலோ, ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 700 கிராம், 1 கிலோவுக்கு ரொம்ப குறைவாக. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ. அப்போ இந்த மாநிலங்களில் தான் அரிசி குறைவாக சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு தான் இரத்த சோகை, மால் நியூட்ரிஷன் அதிகமாக வந்து இருக்கும். அரிசி அதிகமாக சாப்பிடுகின்ற தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் வந்து இது இருக்காது. ஆனால் 7 கிலோ சாப்பிடக்கூடிய தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை வந்து இல்லைங்க. அஸ்ஸாம், மேகாலயாவில் 9லேருந்து 10 கிலோ வரைக்கும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இல்லை. ஆகவே இவங்கெல்லாம் சத்து மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும்போது பல நோய்கள் வர காரணமாக இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அயன் கண்டென்ட் அதிகமாகும் போது அது தலசீமியா என்கின்ற வியாதியும் சிங்கிள் செல் அனிமீடியா என்கின்ற ஒரு வியாதியும் வருகிறது. விட்டமின் சத்து அதிகமாக போகும்போது இதனை எடுக்கும்போது ஹைப்பர் விட்டமினிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயும் வருகிறது. இது அல்லாமல் உடல் பருமன், டயாபெட்டிஸ், லிவர் ஃபெயிலியர் போன்ற பல வியாதிகளுக்கு இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து இன்றைக்கு இருக்குது. ஆனால் இதனை எல்லாம் மறைத்துவிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் ரேஷன் கடையில் 1 கிலோ வந்து 10 கிலோவில் வந்து சேர்த்து விட்டுறாங்க. இந்த அரிசியை சாப்பாட்டோடு கலந்து சாப்பிடும்போது அல்லது புளி குழம்போடு இது என்ன ரியாக்ட் பண்ணுது, நேற்று வச்ச மீன் குழம்போடு அது என்ன ரியாக்ட் பண்ணுது, அல்லது ஃபெர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நைட்டில் ஊற வச்சு காலையில் நம்ம வந்து பழைய சோறு எடுக்கும்போது அதோட என்ன ரியாக்ட் பண்ணுது என்பதையெல்லாம் இவர்கள் எந்த ஆராய்ச்சியும் உட்படுத்தாமல், இதனை பல கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தாமலே மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது எதுவுமே முன்னெடுக்காமல் இவர்கள் சொல்லும் காரணங்கள் அனிமியா நோயும் ஊட்டச்சத்தும் குறைபாடும் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ் போக்கிவிடும் என்றெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள். அதற்கான தெளிவான ஆய்வுகள் கூட இவர்களிடத்திலே இல்லை. அப்போ ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி இல்லாமல் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை என்பதை போல் ஒரே ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதிலும் ஏழை மக்களுக்கு இலவசமாக அவர்கள் மக்களை ஒரு சோதனை எலிகளாக பயன்படுத்தி, எப்படி ஒரு சோதனை எலிகளாக பயன்படுத்தி இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டாமா இதை பற்றி? நான் என்ன உணவு சாப்பிடுவது என்பதை எனக்கு தெரிய வேண்டாமா? அது மக்களுக்கு தெரிய வேணாமா? ஆகவே அந்த புரிதல் வேண்டாமா? அந்த புரிதல் இல்லாமல் கொடுப்பது இங்கே சரியானதாக இருக்குமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நம்மிடையே எழுகின்றன. அடுத்து இதற்கு எதிராக நாம் என்ன செய்தோம் என்பதுதான் கேள்வி. வழக்கு தொடுத்தோமா, அல்லது வழக்கு தொடுத்தவர்களோடு நாம் சேர்ந்து கைகோர்த்து போகிறோமா,
இது அறிவியலுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் எதிராக இருக்கிறது, அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்தோமா? அல்லது இந்த ஒன்றிய அரசு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது, அந்த சட்டத்தை எதிர்த்து நாம் ஏதாவது வந்து ஒரு இமெயிலோ அல்லது ஒரு கடிதமோ நாம் எழுதியிருக்கிறோமா? எப்படி இப்போ சொல்லுவாங்களே, சீப் எடுத்து ஒழிச்சிக்கிட்டா கல்யாணம் வந்து நின்று போயிடும், மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நின்று, அந்த மாதிரி கதையாக வந்து இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் இருப்பதனால தானே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணுது, பின்வாசல் வழியாக பிரிவு 7 கீழ் 4 உள்ள அந்த சட்டத்தையே அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ரைஸ் அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு இவங்க வந்து புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னென்னா அந்த லேபிளிங் ஒட்டுறோம் இல்லையா, தலசீமியா அப்புறமா வந்து சிகிச்சா என்கின்ற அந்த நோய் இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது, அந்த லேபிளே ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதுக்கான டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. உணவு என்பது நமதுடைய அடிப்படை உரிமை. இது தொடர்பான மாற்று கருத்துக்களை நாம் இன்றைக்கு வந்து தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு செஞ்சு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FDA பவன், கோட்லா ரோட், நியூ டெல்லி 110002 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இதற்கான இமெயில் டேட் வந்து முடிஞ்சிச்சு நவம்பர் 18ஆம் தேதியோடு. ஆனாலும் இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது, இதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பொதுமக்கள் வந்து குறைந்தபட்ச எதிர்ப்பு. ஆனால் நமக்கு வந்து நாம் எதுக்கு வந்து இன்றைக்கி அதிகமாக போராட்டம் பண்ணுவோன்னா அமரன் படத்துக்கு தான் போராட்டம் பண்ணுறோம். ஆகவே நாம் தேவையில்லாத விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டாம். மிக முக்கியமான விஷயங்கள் எதுவோ அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் உங்களை படைத்தான் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுட்டு நீ எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஆகவே தெளிவான விஷயங்களை நாம் இதனை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்னுடைய கருத்துக்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நான் சில விஷயங்களை எமோஷனாக பேசிட்டேன் இல்லையா? ஆனால் நீங்கள் தெளிவாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து பேசினேன் தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கம் இல்லை. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றிக்குரியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.